தென்சென்னை தொகுதியின் பாஜகவினுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பறக்கும் ரயிலில் பயணித்தவாறே பயணிகளிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். இப்போது அவரிடம் இது குறித்து கேட்கலாம். மேடம் வணக்கம். அக்கா 1825 அப்படின்ற பெயர்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அக்கா ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம 365x5 அதான் என்னோட திட்டம். நான் எப்பவுமே 24/7 நான் சொல்லுவேன். அது மருத்துவராக இருக்கும்போது சரி, தலைவராக இருக்கும்போது சரி, கரோனா டைம்லலாம் 24 மணி நேரமே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதனால மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா எல்லா நாளும் அவர்களுக்கான நாளாக தான் இருக்கணும். அதை தான் நான் குறியிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் நான் பணியாற்றுவேன். எல்லா நாளும் மக்களுக்கான நாட்கள், அவ்வளவுதான். இதுல நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இந்த போக்குவரத்திற்காக பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டியிருக்கீங்க. ஆனா இந்த பறக்கும் ரயில் திட்டம் வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை இணைப்புக்கு 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 14 ஆண்டுகளுக்கு மேல 16 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த பணி இன்னும் முடியல. அது நீங்க ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல அந்த திட்டத்தை துரிதப்படுத்த என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இன்னொன்னு, இத்தனை ஆண்டுகள் இருந்த எம்பிக்கள் இதை எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அக்கறை இல்லை. இதுக்கு முன்னால் உள்ள எம்பிக்களுக்கு அக்கறை இல்லை. என்னென்ன பிரச்சனை தொகுதியில் இருக்குன்னே தெரியாதுப்பா. இப்ப நான் தேர்தல் அறிக்கை இப்ப ஏன் எம்ஆர்டிஎஸ்ல வரேன்னா, அபரிதமான இடங்கள் காலியா கிடக்கு. நான் என்னோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கேன். அந்த இடங்களை வணிக அன்பர்களுக்கு கொடுக்கலாம், சாமானிய விலையில அவங்க பயன்பெறலாம். அதே மாதிரி உடற்பயிற்சி கூடங்களுக்கு கொடுக்கலாம், லைப்ரரி. ரொம்ப சந்தோஷமா லைப்ரரிக்கு கொடுக்கலாம், படிக்கிற இடம் உருவாக்கலாம், ஜிம்முக்கு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். என்னோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க தாமதமா வருது இப்ப ட்ரெயின், ஏன்னா அந்த வேலை நடந்துட்டு இருக்கனால. அது மாதிரி 5 ரூபா தான். இதை மக்கள் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சாலே மக்களுக்கு வாகன நெரிசல் குறையும். இதுல என்னன்னா 51% சென்ட்ரல் கவர்மெண்ட், 49% ஸ்டேட் கவர்மெண்ட். இது ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு படியேறி வர வேண்டாம். நம்ம ஏறி வந்துடுறோம். வயசானவங்க எப்படி ஏறி வருவாங்க? இல்ல எஸ்கலேட்டர்ஸ் போடணும். எஸ்கலேட்டர்ஸ்க்கு இப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாத்துக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த கூரையை பார்த்தோம். இந்த கூரை முழுசா நம்ம சூரிய மின்சாரம் தயாரிக்கிற பேனல் போட்டோம்னா எஸ்கலேட்டர் வைக்கலாம், இங்க வணிக வளாகங்கள் பண்ணலாம், அதுக்கு ஃப்ரீயா மின்சாரம் கொடுக்கலாம். என்னோட தொலைநோக்கு பார்வை என்னன்னா, சும்மா எம்பி ஆயிட்டேன்றது இல்ல, அந்த தொகுதிக்கு உட்பட்ட என்னென்ன இடங்களை ஆக்கப்பூர்வமாக எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். இப்ப இங்க பாருங்க, இவ்வளவு இடம் சென்னையோட இதய பகுதியில அதை நம்ம பயன்படுத்தலாம். இன்னொன்னு, இவங்கள மாதிரி உள்ளவங்க வந்தாங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் அதுல இருக்கு, அம்மா உணவகம் மாதிரி மோடி உணவகங்கள். இப்ப 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறாங்க, 5 ரூபாய்க்கு உட்கார்ந்து சாப்பிட்டு போலாம்ல. அது மாதிரி இடங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அவங்களுக்கு இலவசமா சில விஷயங்கள் கொடுக்கலாம், தண்ணி வசதி வைக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்து செய்வேன். அதனால தான் நான் சொல்றேன், நான் ஒரு சாதாரண வேட்பாளர் கிடையாது. ஒரு கவர்னர்ல இருந்து நான் இங்க வரேன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற வேட்பாளர். பறக்கும் ரயில கூட மெட்ரோவாக மாற்றுறதுக்கு திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அதற்கான எவ்வளவு விரைவா நிதியை பெற முடியும்? அது தவறானது. பறக்கும் ரயிலை மெட்ரோவா மாத்துறதுல நிர்வாகத்தை மெட்ரோட்ட கொடுக்கலாமா? ஏன்னா ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க கடைகள், வணிக வளாகங்களுக்குலாம் கொடுக்கறாங்க. கேகர் நகர்ல பாத்தீங்கன்னா அந்த கீழே உள்ள வணிக வளாகத்தை நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. நிர்வாகத்தை ரயில்வேட்டே இருந்ததுன்னா, சென்ட்ரலும் ஸ்டேட்டும் இருந்ததுன்னா சரியா பண்ண முடியலன்றதுக்காக நிர்வாகத்தை மெட்ரோ ரயில்ல கொடுக்கலாம்.